நேசிக்க தெரியாத மனுஷங்க கிட்ட நேசத்தை எதிர்பார்க்கறது தான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனம். பிரிஞ்சு போன உறவை மீண்டும் நெருங்க விடாதீங்க. ஏன்னா திரும்பவும் வலியை தந்துட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட உறவுகள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கு நன்மையை தரும். எப்போவுமே எந்த விஷயத்தையுமே முடிவெடுத்துட்டு பேச வேண்டாம், பேசிட்டு முடிவெடுங்க. எப்போவுமே நடுநிலையை தவறிடாதீங்க. நட்சத்திரங்கள் அப்படின்ற உறவுகள் பல கோடி விண்ணில் இருந்தால் கூட நிலா அனாதையாக தான் இருக்குது. அது மாதிரி தான் சில உறவுகள் பிரிஞ்சதுனால நீங்களும் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. தனி மரமாக இருந்தாலும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி உங்களோட மனசை தேத்திக்கோங்க. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே வலியை தந்தா கூட நம்ம இன்னும் வாழ வழி இல்லாமல் போகலையே. நடந்தது எல்லாமே நினச்சி வருத்தப்படாமல் எல்லாமே விதின்னு நினச்சி உங்களோட நினைவுகளை விட்டு ஒதுங்க பாருங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சில பேரை மறந்துடுங்க, சில பேரை மன்னிச்சிருங்க, சில பேரை கடந்துருங்க, சில பேரை வெறுத்துருங்க. யாரையும் தூக்கி சுமக்காதீங்க. அப்படி சுமந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தான் சுமையாகும். சண்டை போட்டால் பேச மாட்டோம் அப்படின்ற காலம் போய் பேசினாலே சண்டை வரும் அப்படின்னு பேசாமல் இருக்கிற காலமாக மாறி போச்சு. இப்போ உண்மையிலேயே ஒரு உறவை பிரியும் போது தான் இன்னொரு உறவு உருவாகும் அப்படின்றத நினப்பில் வச்சுக்கோங்க. உங்களோட மனசை தளர விட மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமான உறவு உங்களை விலக்கி வைக்கும்போது தான் புரியும் எதிர்பார்ப்பு அப்படின்றது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு. விலக்கி வைக்க நினைக்கிற உறவுகள் கிட்ட இந்த ஒன்றை மட்டும் சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிடுங்க. நான் விலகி நிற்கிறதுக்கு தான் விரும்புகிறேன், நீங்கள் தேவையில்லாமல் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு. உண்மை இல்லாத உறவுகள் கிட்ட ஒட்டி இருக்கிறத விட ஒதுங்கி இருக்கிறது தான் நம்மளோட மனநிலைமைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறதும் சிலருக்காக சில பேரை பிடிக்காதது மாதிரி நடிக்கிறதும் தான் இன்றைய கால உறவுகள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லாவே வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. பொய்யான உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு தனி நபர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இலவசமாக கிடைக்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தங்களை காயப்படுத்திட்டு அவங்களோட விலை மதிக்க முடியாத அன்பை இழக்கிறது தான் சில உறவுகள். தெரிஞ்சே தவறு செய்கிறவங்க கிட்ட நியாயம் கேட்காதீங்க. அவங்க செஞ்ச தவறுகளை நியாயப்படுத்துறதுக்கு பல பதில்களை வச்சிருப்பாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பழி சொல்ல தெரிஞ்ச யாருமே நம்மளுக்கு வழி சொல்ல போகிறதில்ல. நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ற சிம்பல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நேசிக்க தெரியாத